அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்மிங் வீக், அதாவது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து பங்கு சந்தை வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்செக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கான வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கா சார்ட்டில் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த வாரம் வந்து எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு பை சைடு தான். இப்போ நிஃப்டியெல்லாம் ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனது. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூஎஸ் ஈரான் வந்து வாரம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஹை கொடுத்துருக்க வேண்டியது. அதாவது நிஃப்டி ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா 24,429.40 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது இன்னுமே கொஞ்சம் வந்து ஹை கொடுத்துருக்கலாம். இருந்தாலுமே இந்த ஐடி செக்டார் ஒரு சில இடத்துல வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இன்னொரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு 2 நாள் வந்து மேலே ஏறினது அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஹை வராமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த வாரம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சு வந்து வந்திருந்தது. ஸோ அதுவுமே வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ எதிர்பார்த்தது வந்ததுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து வந்திருக்கு. ஸோ ஃபெட் ரேட் கட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆயிருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு டைரக்ஷன் பக்கம் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து நடந்திருக்கும். பட் அன்சேஞ்சுங்கிறனால ஸோ எல்லாமே எதிர்பார்த்ததுங்கிறனால மறுபடியும் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த வாரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடலாம். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எஃபிஐ ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாரின் எஃப்ஐஐஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்களாகவே சுத்தமாக விற்று தள்ளிட்டு இருந்தாங்க. இப்போ ஜூலை மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000, அதாவது 4 மாதம் செல் ஆஃபுக்கு அப்புறம் ஒரு 20,200 கோடி ரூபாய் வந்து ஈக்விட்டிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்னங்க இத்தனை 4 மாதமாக விற்று தள்ளியிருக்கிறாங்க, திடீர்னு என்ன ஒரு ஞான உதயம் பிறந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளார வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 ரீசன் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ரீசன் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. அதாவது Q1 ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்குமே வந்து வந்துட்டுருக்கு. இதில் பெரும்பாலும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் கொஞ்சம் அப்பப்போ சொதப்பினா கூட கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் ரிசல்ட்ஸும் நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை வெயிட்டேஜ் செக்டார்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கனால அவங்களோட கவனம் வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளார வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் USD INR வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து வரல. பட் இருந்தாலுமே லாஸ்ட்டு மந்த்தை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நியூட்ரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ தொடர்ந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2வது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ மற்ற பங்கு சந்தைகள் வந்து இப்போ சவுத் கொரியாவாக இருக்கட்டும், அப்புறம் சீனா, ஜப்பான், ஸோ இந்த பங்கு சந்தைகள்லாம் கொஞ்சம் கிராஷ் ஆகிட்டு இருந்தது இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் KOSPங்கிறது மிகப்பெரிய அடி. சவுத் கொரியாவோட பங்கு சந்தைகள் வந்து மிகப்பெரிய அடி. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி வந்து ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணுறத விட இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால. ஸோ அதனால் வந்து இவங்களோட கவனம் வந்து இதில் இந்தியா பக்கம் வந்து திரும்பி இருக்குது இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது தொடர்ந்து நடந்தது அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல நிஃப்டியை வந்து எடுத்துகிட்டு போகும். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நல்லா இருக்கும், ஒரு பை சைடு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேட்டாஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாமே தவிர, பட் லாங் டேர்முக்கு போகிறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்லிட முடியாது. இன்னும் வார் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ரூபா வந்து இன்னுமே வந்து வீக்காக தான் இருக்குது, ரொம்ப பெரிய அளவிலலாம் ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லாங் டேர்முக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம இந்திய பங்கு சந்தை இந்த மாதிரி தோணி இப்போ 20,200 கோடி இன்னொரு 10,000 கோடி ரூபா உள்ளார கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹை போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வார் என்னதாங்க நடக்குது அப்படின்னா, இப்போ போன வாரம் வந்து வார் நடந்துகிட்டு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, சீஸ் ஃபயர் அப்படின்னு. ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆனது, நிஃப்டி கேப் அப்பு. அப்புறம் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $2, $3 இறங்கி வந்து ஓப்பன் ஆனது மண்டே. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா இன்றைக்கி வந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவரும்
ட்ரம்ப்பும் வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்கிறாங்க இந்த வாரை பற்றி. அதுக்கு வந்து சவுதி பட்டத்து இளவரசர், அவர் பேர் எம்பிஎஸ்ன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ஸோ எம்பிஎஸ் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதுக்குங்க இந்த வாரெல்லாம் நடத்திக்கிட்டு, ஸோ சீக்கிரமாக முடிவு கொண்டு வர பாருங்கள், உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபோனில் வந்து சொல்லியிருக்கிறாரு. உடனே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து வாரம் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கிறோம், ஏன்னா சவுதி இளவரசரே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, அதனால் கண்டிப்பாக வந்து வாரம் நாங்கள் தற்காலிகமாக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தடவை இவர் வந்து வாரம் வந்து பாஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த சவுதி இளவரசரோட ஃபோன் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டன, இப்போதைக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பட் ஈரான் சைட்லேருந்து ஈராக் கிடையாது, ஈரான் சைட்லேருந்து எந்த ஒரு அக்செப்ட் இதுவும் வந்து எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சவுதி இளவரசர் கூட நான் பேசுகிறேன், இதனால் இவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. பட் ஈரான் சைட்லேருந்து இன்னும் முழுமையாக வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணலை. ஓகேங்களா. இதுலேயும் வந்து ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் எல்லாம் இவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தாக்குதல் வந்து நாங்கள் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து உடனடியாக வந்து நிறுத்த நாங்கள் வந்து ஒப்புக்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சது அப்படின்னா மீண்டும் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் வீக் நியூஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் வந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹார்மஸ் நீரிணை மீண்டும் திறக்க வேண்டும். இப்போ ஆயில் வந்து சுத்தமாக வரது கிடையாது, ஏன்னா அந்த பக்கம் வந்து இந்த வார் போயிட்டுருக்கனால இவங்களுக்கு வந்து அமெரிக்கன் சைடு வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ அப்பப்போ இவங்களுக்கு ஆயில் தேவை அப்படின்னா மட்டும் ட்ரம்ப் வந்து இந்த பாஸ் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மூணாவது வந்து ஈரானின் அணு ஆயுத திட்டம் வந்து முற்றிலும் வந்து அவங்க நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில, எப்படியும் இன்னும் சில மாதங்கள் ஓடிடும். இதே மாதிரி தான் பாஸ் பிளேன்னு சொல்லிட்டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த நியூஸை வச்சு, அதாவது இந்த டீல் நியூஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் கொஞ்சம் இறங்கி ஓப்பனிங் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர். மற்றபடி இந்திய பங்கு சந்தைகள் எப்பவும் போல் கொஞ்சம் போன வாரம் எப்படி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கோ அதே மாதிரி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப்பில் நல்ல ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது எது அப்படின்னா ஐடி செக்டார் தான். கிட்டத்தட்ட டிசிஎஸ் ஒரு 7.28%, ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக்எம், ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்தது. நம்ம அந்த டெய்லி வீடியோவில் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐடி செக்டாருக்கு வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா 5 இயர் லோ சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டுருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா நிஃப்டி இது கூடயே ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் மேலே வந்துடும். இது சொதப்பினா, ஐடி செக்டார் சொதப்பினா மட்டும்தான் நிஃப்டியை ஏற விடாது. என்னதான் குளோபல் நியூஸ் வாரம் நிறுத்தினாலும் சரி, இல்லை ஏதாவது எஃப்ஏஎஸ் வந்து பை பண்ணாலும், என்ன நடந்தாலும் சரி, இந்த ஐடி செக்டார் சப்போர்ட் இல்லாமல் நிஃப்டி வந்து மேலே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும் நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட 11% வந்து நமக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபின்ஸா வந்து ஒரு 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி பாரதி ஏர்டெல், எல்என்டி, ரிலையன்ஸ் எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபோசிஸ் வந்து 1 வீக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8.28% வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ வந்து 1.63, ஹெச்டிஎஃப்சி, விப்ரோ, டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், ரிலையன்ஸ், ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குளோபல் மார்க்கெட் வந்து எப்படிங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பை எடுத்திருக்கு. இப்போ ஃப்ரைடேல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேவும் பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ எப்படி இப்போ வந்து நமக்கு இந்த வார் ஸ்டாப் பண்ணியிருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கனால அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நிக்கி, டவ் ஜோன்ஸ் இதெல்லாம் நிஃப்டி இதெல்லாம் மார்னிங்கில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு கேப் அப் எடுத்துகிட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃப்ரைடேலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நிஃப்டியில். இப்போ டோஜி கேண்டலோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு
ஒரு பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு சின்ன கேப் அப்பாச்சு விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ அதனால் கேப் அப்பில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நமக்கு வந்து கம்மிங் வீக்கில் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி ஏதாவது ஏன்னா நமக்கு 2 எக்ஸ்பைரி இருக்குது, நடுவில் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த 24,042 தான் நமக்கான நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரலல் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறப்ப ஸோ இந்த பேரலல் சேனல் நமக்கு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த பேரலல் சேனல் நமக்கு அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அகைன் இதோட எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 வரைக்கும் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் எல்லாம் நிறைய தூரமாக தான் இருக்குது, 26,378 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும்னா கூட 24,600. எப்படியும் வந்து கம்மிங் வீக்கில் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து வியாழக்கிழமை ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, டோஜி கேண்டல் தான். பேங்க் நிஃப்டியோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 57,405. நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 58,713. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 56,767. அடுத்தது வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் சேம் அஸ் ஆஃப் நமக்கு நிஃப்டி மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 79,443 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஹையாக பிரேக் அவுட் பண்ணும். அடுத்தது வந்து க்ரூட் ஆயில். இப்போ சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 77,333. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் நமக்கு இந்த நியூஸ் படி, அதாவது இந்த வார் ஸ்டாப் பண்ணியிருக்கிற இந்த நியூஸ் பேசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்கும். இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு 0.95% வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8,264. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 7,506 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 7,506 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அங்கேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். பட் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நேச்சுரல் கேஸோட மூவ்மெண்ட்டுங்கிறது நியூஸை பேஸ் பண்ணி அவ்வளோ வந்து நடக்காது. ஓகேங்களா. ஒரு வால்யூமை பேஸ் பண்ணி தான் நடக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில் இறங்கிட்டு இருக்கும். பட் நேச்சுரல் கேஸ் வந்து ஆப்போசிட்டாக வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கும் அதுதான் பாசிட்டிவ் நியூஸ், க்ரூட் ஆயிலுக்கும் சப்ளை நியூஸ் தான், நேச்சுரல் கேஸுக்கும் சப்ளை நியூஸ் தான். பட் நேச்சுரல் கேஸ் மட்டும் ஆப்போசிட்டாக வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது பேஸ்ட் ஆன் வால்யூம் கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு, தேர்ஸ்டேவே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா 319 வரைக்கும் வரணும் பார்க்கலாம். பட் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து 262 இருக்குது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 280 வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து கோல்டு. இப்போ கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3,960ங்கிறது சப்போர்ட் ஜோன், அதே மாதிரி 4,205ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டி தாங்க. இந்த இடத்துலேயே நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனது. பட் இன்னமும் இந்த இடத்துல தான் நமக்கு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. ஓகேங்களா. அகைன் இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணணும், பார்க்கலாம். அகைன் நமக்கு எப்படியும் இந்த நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ஒரு $3,960 வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் வந்து சப்போர்ட் எடுத்தால் 4,205 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ கோல்டு வந்து M6 பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,40,559. ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 1,48,109 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சில்வர். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 54 பாயிண்ட். நம்ம இதில் M6லேயே பார்த்துடலாம். ஸோ சில்வர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லலாம். இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு நல்ல ஹை வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம்.
பட் நியூஸ் பேசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி தான் இருக்குது, பட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்தெந்த ஹைக்கு நான் அது வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜூலை 3 ஹை 2,38,876க்கும் அதே மாதிரி ஜூலை 22 2,28,985க்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது மறக்காமல் ட்ரா பண்ணி வச்சுக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் சார்ட் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். ஓகேங்களா, எப்போவுமே நம்ம வீக்லி இல்லைனா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் பெஸ்ட்டு. இன்ட்ராடே நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே டெய்லி வந்து மார்னிங் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோசிங் மேலே வச்சா அந்த இடத்துல வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து சில்வரில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,14,323. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் மட்டும் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எந்தெந்த டேட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒன் டேல அதாவது 29th ஜனவரியோட ஹை 1,480.30. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th மே ஹை வந்து 1,414. இந்த ரெண்டு ஹைக்கும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் தேர்ட் டைம் இது வந்து டச் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட டார்கெட் மேபி அங்கேருந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா நான் டெய்லி மார்னிங்கில் M6 வீடியோ வந்து போகிறேன். ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணுறேன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து அந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ USD INR எல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா ஒரு சப்போர்ட் டச் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலுமே 94.14 இதையும் பிரேக் அவுட் பண்ண தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இல்லைனா மறுபடியும் ஒரு வாலட்டிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்தியா விக்ஸ் முழுக்க வந்து நமக்கு ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பை சைடு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அகைன் 10 எல்லாம் வந்தது அப்படின்னா மறுபடியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு நியூஸ் டேட்டாஸ், FPIஸோட பையிங் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கம்மிங் வீக்கும் கொஞ்சம் பை சைடு வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பர்சனலாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.